நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல் அது இன்னொரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ் எப்படி வேர்ல்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் போகிறோம். நீங்கள் பார்க்குற பிக்சர் ஒரு பிளாக் ஹோல் வேறு யூனிவர்ஸுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற வேர்ல்டு இந்த பிளாக் ஹோலில் இழுக்கப்பட்டு அந்த பிளாக் ஹோலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பிளாக் ஹோலில் அந்த ரவுண்ட் சுற்றிற அந்த ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ஆஷஸாக ஈவெண்ட் ஆரிஜின்னு சொல்கிறாங்க. வேறு உலகத்தில் பக்கத்து உலகத்தில் இருக்கிற உலகத்தை இல்லை பொருள்களை இழுத்து ஸ்டார்ஸ் இழுத்து அது வேகமாக சுற்றும் போது இங்கே டஸ்ட்டு அந்த மாதிரி வேகமாக ஃப்ரிக்ஷனில் உருவாகுது. ஹாட் டெம்பரேச்சர் உருவாக அந்த வேறு உலகத்தில் இழுக்கப்பட்ட அந்த மெட்டீரியலை அப்படியே நெருப்பு குழம்பு மாதிரி உருகி உள்ளுக்குள்ளே தள்ளப்படுது. அப்படி உள்ளுக்குள்ளே தள்ளும்போது அது சிங்குலாரிட்டி அச்சீவ் ஆகிடுது. சிங்குலாரிட்டி என்னன்னாக்கா அங்கே லைட்டுக்கும் ஸ்பேஸும் எதுவுமே எஸ்பேக் ஆக முடியாது. ஒற்றைத்தன்மையில் இருக்கும். ஸ்பேஸ் டைமில் இரட்டைப்பு தன்மை கிடையாது. அதுதான் சிங்குலாரிட்டி, அதுதான் அத்வைதம்னு சொல்கிறாங்க. ஸோ இது சாமி எனக்கு இந்த மாதிரி இமேஜை காமிச்சார். எப்படி பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு உலகத்தில் இருக்கிறது ஒன்று உலகம் ஈவெண்ட் ஆஃப் பார் கிளாக் வைஸில் இருக்கும். அதே மாதிரி தான் அதுலேருந்து உருவாகிற கோள்களும் கிளாக் வைஸில் தனித்தனி சுற்றி கிளாக் வைஸ் இருக்கும். அது என்னுடைய ஃபேமிலி சுற்று ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அதை நான் காமிச்சிருக்கேன். சன் ஃபேமிலிக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி பிளாக் ஹோல் மேலே கீழே அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கும். அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் தான் சன் எனர்ஜி பார்த்துட்டு நான் மேலே காமிச்சிருப்பேன். இது ரேடியேஷனில் அந்த பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகும்போது அதில் வர்ற பார்ட்டிக்கல் எஸ்கேப் ஆகிட்டு டார்க் மேட்டராக சேம் யூனிவர்ஸ் போகும். அதே கீழே இருக்கிற அந்த ரேடியேஷனில் வர்றது ப்ளஸ் உள்ளிழுக்கப்பட்ட மேட்டர்ஸ் டார்க் மேட்டராக வார்ம் ஹோல் மூலமா ஒயிட் ஹோல் போய் அனதர் யூனிவர்ஸில் வேர்ல்டு ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஈவெண்ட் ஆரியில் சம்திங் மெட்டீரியல் எஸ்கேப் ஆகி எவப்பட்ட எஸ்கேப் ஆகும். அது டார்க் மேட்டராக இந்த ஸ்பேஸில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றதான் காமிச்சிருக்குது. இப்போது இந்த பிளாக் ஹோல், ஒயிட் ஹோல், வார்ம் ஹோல் எப்படி இருக்கிறது சிம்பிளாக உங்களுக்கு சயின்டிஃபிக்காக அந்த சிங்குலாரிட்டி பாருங்கள். சென்டரில் இருக்கிற சிங்குலாரிட்டி பாயிண்ட்டு ஒரு எண்டில் இருக்கிறது பிளாக் ஹோல், இன்னொரு எண்ட்லேருந்து ஒயிட் ஹோல். அப்போ என்ட்ரி பாயிண்ட் ஈவெண்ட் ஆஃப் ஆரிங்களை காமிச்சிட்டு அந்த பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகிட்டு எப்படி உலகத்தில் அது அடுத்த உலகத்தில் இருக்கிற ஸ்டார்ஸு கோல்ஸ் எல்லாம் உள்ளிழுக்கப்பட்டு அது ஒற்றைத்தன்மையில் ஸ்பேஸ் டைம் குறைச்சி இல்லாமல் ஸ்பேஸ் டைம் ரெண்டு இல்லாமல் சிங்குலரிட்டியில் போயிட்டு அந்த ஆன்டி மேட்டராக மாறிடுது. அந்த ஆன்டி மேட்டர் மாதிரினா டென்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். மேட்டர் இருக்கிறத டென்ஸ் பல மடங்கு டென்ஸ் அதிகம். ஆன்டி மேட்டர் மாறும்போது அது சிங்குலரிட்டியில் போயிட்டு அது இந்த வார்ம் ஹோல் மூலமாக ட்ராவல் ஆகி அடுத்த யூனிவர்ஸில் ஒயிட் ஹோலிருந்து வெளிப்படும். அப்போ அந்த ஆன்டி மேட்டர் அடுத்த யூனிவர்ஸ் வெளிப்படும் போது தான் பிக் பேங்காக வெடித்து சிதறி அதிலேருந்து பிளம்பு உருவாகி அதிலேருந்து அகைன் மேட்டர் ஃபார்ம் ஆகுது. எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அந்த யூனிவர்ஸில். அப்போ இது மாதிரி தான் பிளாக் ஹோல், ஒயிட் ஹோல், வார்ம் ஹோல் எப்படி விஷயங்கள் நடக்குன்ற சாமிஜி எனக்கு இந்த விளக்குனார். அந்த பிக்சர் டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் 2019 நடந்தது. அப்போது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு உலகம் இழுக்கப்பட்டு இன்னொரு உலகத்தில் யூனிவர்ஸில் எப்படி தள்ளப்படுது, அங்கே உலகம் உருவாகுது. அப்போது ஒரு யூனிவர்ஸில் உலகம் அழிஞ்சால் பேரில் இன்னொரு யூனிவர்ஸில் அந்த அதே உலகம் உருவாகுது. அப்படி இங்கே அழிஞ்சு அனதர் யூனிவர்ஸில் உருவாகிறது பேரலல் யூனிவர்ஸில் போகுது. அதே சேம் யூனிவர்ஸ்லேயே இந்த பிளாக் ஹோல் கனெக்ட் ஆகிட்டு அது வந்தால் பேரலல் வேர்ல்டு ஆகும். அப்போது இந்த சேம் யூனிவர்ஸில் ஒரு சைடு வேர்ல்டில் உலகம் அழிஞ்சு இன்னொரு சைடில் ஃபார்ம் ஆனது லெஃப்ட் வேல், ரைட் வேல், ரைட் சைடு ரைட் லெஃப்ட் வேல் வரும், லெஃப்ட் வேல்னா ரைட் சைடு வேர்ல்டு அப்படி போகும். அது இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிருக்குது. இப்போ பக்கத்து ட்ராயிங்கில் அதுதான் காமிச்சிருக்கு. லெஃப்ட் சைடு வேல், ரைட் சைடில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு காமிச்சிருக்கு. அது வெர்டிகல் ஆர்டரில் ஒரு யூனிவர்ஸில் அழிஞ்சு இன்னொரு யூனிவர்ஸ் போகும்போது பேரல் யூனிவர்ஸில் உலகம் ஃபார்ம் ஆகுது. அப்போ எப்படி இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் ஒரு இடத்துல அழிகிற உலகம் இன்னொரு இடத்துல சைமல்டேனியஸ்லி இன்ஸ்டன்டேனியஸ்லி ஃபார்ம் ஆகுது. இந்த ஒயிட் ஹோல் மூலமாக அது ட்ராவல் ஆகிட்டு சிங்குலாரிட்டி தன்மையில் போய்ட்டு ஆன்டி மேட்டராக போய்ட்டு அகைன் மேட்டர் பிகம் ஆன்டி மேட்டர், ஆன்டி மேட்டர் பிகம் மேட்டர். இதுதான் பாருங்கள். சேம் யூனிவர்ஸில் அந்த ஃபார்ம் ஆன எப்படி இருக்கும். ஒரு இடத்துல பிளாக் ஹோல் என்ட் ஆகிட்டு உலகம் அழிஞ்சு அதை சேம் யூனிவர்ஸில் ட்ராவல் ஆகிட்டு அடுத்த இடத்துல ஒயிட் ஹோல் ஃபார்ம் ஆகி வந்தாக்கா லெஃப்ட் சைட் ரைட் சைடு ஃபார்ம் ஆகுது. இது பேரல் வேர்ல்டு. இதே யூனிவர்ஸில் ஃபார்ம் பேரலல் யூனிவர்ஸு அப்படின்றது எனக்கு கிளிக்ஸாக சாமி அந்த பிக்சர்ஸ் கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கிறது டீட்டெயில்டாக ஹோலாக நான் வரைஞ்சிருக்கேன். நம்ம எப்படி இந்த பாடியோ அந்த பாடி மாதிரியே இந்த உலகத்துலேயும் இந்த அண்டாண்டம் இயங்குது. அண்டத்துலேயும் இந்த பிண்டத்துலேயும் இருக்குது. நம்மளுக்கு எப்படி சக்கராஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆகன சக்கரம் இருக்குது, ஆனந்த கந்தா இருக்குது. ஆகன சக்கரம் வில்லு. அப்போது ஒரு இடத்துல அழிஞ்ச உலகத்தில் பொருள் இன்னொரு யூனிவர்ஸ் எப்படி போன்றது அந்த ஆக்னா பாயிண்டில் தான் எந்த யூனிவர்ஸ் போகணுன்னு டிசைட் பண்ணுது அந்த ஆன்டி மேட்டர்ஸு பிகம் மேட்டரே ஆகிறதுக்கு. அப்போது
அதுக்கு யூனிவர்ஸில் ஆக்னா பைன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆனந்தகந்தன்ற வந்து எங்கே எந்த யூனிவர்ஸில் சிங்லெட் இருக்கும்போது அது உள்ளிழுக்கப்பட்டு அந்த இடத்துல அப்படியே தக்க வைத்துக்கொண்டு எங்கே உருவாகணும் வெளிப்படுத்தும் ஸ்டோர் பண்ணிவிட்டு, அதுதான் ஆனந்தகந்தா பாயிண்ட்டு, அதுவும் இருக்குது. இப்போ இதே வந்து பேரலல் யூனிவர்ஸில் வந்து ஒரு யூனிவர்ஸில் உலகம் வந்து வார்ம் ஹோல் மூலிமா இன்னொரு யூனிவர்ஸ் வந்து கேலக்ஸி மூலிமா ஒரு கேலக்ஸியில் அழியிறது வந்து அந்த யூனிவர்ஸ் கூட எடுத்துக்குவாங்க. அது வந்து பிளாக் ஹோலில் வந்துட்டு வார்ம் ஹோலில் போயிட்டு ஒயிட் ஹோலில் போயிட்டு இன்னொரு கேலக்ஸியை மாறதான் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ நம்ம சனாதனத்தில் சிங்குலாரிட்டி வந்து அத்வைதுன்னு சொல்கிறாங்க. சிங்குலாரிட்டி என்ன அது கேரக்டர் வந்து இன்னும் சயின்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் ஒரு முடிவான தீர்க்கமான முடிவுக்கு வந்து ஒரு தியரி வரல. ஆனால் சனாதனத்தில் சிங்குலாரிட்டி என்ன, அத்வைதம் என்ன, அத்வைத்தின் நிலைகள் என்ன, அப்போ அத்வைத்திலிருந்து இயங்கிறது தான் கடவுள், காட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம சனாதனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் வந்து இன்றைக்கி சயின்ஸ் ஓனாக எடுத்து ஆராய்ந்து அவங்க சயின்டிஃபிக்காக வெளியிடுறாங்க. அப்போது தியரி கரு வந்து சனாதனத்தை ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு சனாதனம் ப்ரூவ் பண்ணிட்டுருது. எனக்கு சாமி ஃபைனலாக கொடுத்த இமேஜ் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இருக்கிறத பிளாக் ஹோல், அந்த பிளாக் ஹோலில் இருந்து அப்படியே வேரியஸ் லைன்ஸ் போட்டு ரிங்காக ஃபார்ம் பண்ணி கீழே கொண்டு வந்திருப்பேன். அது வந்து ஆக்னா பாயிண்ட் மீட் பண்ண மாதிரி இருப்பேன். ஆக்னா பாயிண்ட்லேருந்து அகைன் ட்ராவல் ஆகிட்டு இந்த வார்ம் ஹோல் இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போகிறது மாதிரி காமிச்சிருப்பேன். அகைன் வந்து அந்த யூனிவர்ஸ் உலகங்கள் இதுன்னா அகைன் அது வரும். அகைன் வந்து ஆனந்தகந்தில் ரீட்டைன் ஆகும். இல்லைன்னா வந்து ஆக்னச்சாக பாயிண்டில் போயிட்டு அங்கே வந்து எந்த யூனிவர்ஸ் போன்ற டேட்டஸ் பண்ணிட்டு அது வந்து மூவ் ஆகும். இந்த சர்க்கியூட்டை தான் வந்து இதை மாதிரி வந்து சாமி எனக்கு டவுன்லோட் பண்ணார். இதில் வந்து பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் இருக்கிறது எனக்கு இது மாதிரி காமிச்சார். இது 2 வருஷம் முன்னாடி காமிச்சது. அதுக்கப்புறம் தான் என்ன இந்த ஒயிட் ஹோல்னா வார்ம் ஹோல்னா பிளாக் ஹோல் எனக்கு தெரியாது. ஒவ்வொன்றா எடுத்து படித்து பார்த்து அவளுக்கு விஷயங்களை ஆராய்ஞ்சு ரொம்ப டீப்பாக போயிட்டு இப்போ என்னை வந்து பிளாக் ஹோல்னால் என்ன, வார்ம் ஹோல்னா ஒயிட் ஹோல்னா டீப்பாக என்ன கேட்டாலும் சொல்ல முடியும். அந்தளவுக்கு பல புக்ஸை படித்து ரெஃபரன்ஸ் எடுத்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பார்த்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் சயின்ஸில் வந்து ஆக்னா சக்கரம்லாம் சொல்லலை. நித்யானந்தம்.